ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்ய போகிறன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதில் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 4-5 முந்திரி போட்டு வதக்கிக்கலாம். இது மூணுமே நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஊற்றினோடனே வாசனை, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்ததுமே நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்குனதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்க்குறோம். நல்லா மசாலா அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இது நம்ம கிரேவின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க. 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம அதை இறக்கிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வைஷ்ணவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.